சரி, நான் ஓகே. சரி, நான் இந்த பயிற்சியோட தான் கடைசியா நிப்பாட்டினேன். புதுசா யாராவது வந்திருக்கீங்களா மாணவர்கள்? புதிதாக இணைந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஆம் சரி, ஓகே. உங்களை வேற யார் இருக்கீங்க? ஒரு ஆளா? ஒரு மகள் இப்போ மைக் ஆன் பண்ணி சொன்னாங்க. வேற யாராவது இருக்கீங்களா? மகள்? என்ன சார்? புதிதாக யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி ஓகே ஓன்னு சொன்னாங்க. வேற யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். சரி, ஓகே. புதிதாக வந்திருப்பீங்களா இருந்தா உங்களை வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்தது இந்த முதலாம் தவணையில கொஞ்சம் பொது விடுமுறைகள் வந்தனால இதுல உள்ள பாடங்கள் சரியான முறையில நிவர்த்த செய்ய முடியல. இப்ப இது இந்த 5வது பாடத்தோட இன்னைக்குல இந்த பாடம் இப்ப கொஞ்சம் நிக்குது. இதுக்கு அந்த பாடத்தை முடிச்சு போட்டு தான் 2ஆம் தவணையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்னைக்குள்ள ஒரு 3, 4 பாடம் இருக்கும். அந்த பாடங்களை இடையில இடையில செய்வேன். கொஞ்சம் ஸ்பீடா செய்வேன். சின்ன சின்ன பாடங்களை கொஞ்சம் குயிக்கா முடிப்பேன். இந்த கேள்வி ஆல்ரெடி நாங்க பார்த்தாச்சு. அப்படியா? இந்த பயிற்சி ஆல்ரெடி பார்த்தாச்சு தானே? ஓ சார். சரி. புதுசா வந்திருக்கவங்களுக்காக வேண்டி சின்ன ஒரு ஞாபகப்படுத்தல், அப்படி சின்ன ஒரு விளக்கம். இது பார்த்துக்கிட்டு இருக்க முக்கோணிகளின் ஒருங்கிசைவு அப்படிங்கிற பாடம். சரியா? முக்கோணிகளோட ஒருங்கிசைவு 5வது பாடம். அப்ப இந்த பாடத்துல நாங்க முக்கோணிகள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? முக்கோணிகள் என்பது சார் நீங்க 3 பேசுறது நேர்கோடுகளாக கிளிக் ஆகுது சார். அணைக்கப்பட்ட இல்லங்கள்ல. நான் பேசுறது ஸ்ட்ரக் ஆகுதா? சொல்லுங்க மகள், திருப்பி சொல்லுங்க. ஓ நான் சார். பேசுறது ஸ்ட்ரக் ஆகுதா? ஓ எல்லாருக்கும் சார் நான் நீங்க பேசுறது பேசுறது ஸ்ட்ரக் ஸ்ட்ரக் ஆகியா ஆகுது. கேக்குது? எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக் ஆகியா இல்ல கேக்குது? சார். இல்ல சார். இல்ல. ஆ, சரி. மகள், அப்போ உங்களோட லைன் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க லெஃப்ட் ஆயிட்டு ரீஜாயின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது சரியா வரும். முக்கோணி என்பது 3 நேர்கோடுகளால் அடைக்கப்பட்ட மூடிய உருவம் தான் முக்கோணி. அப்ப இந்த முக்கோணில பொதுவாக 6 உறுப்புகள் காணப்படும். கோணங்கள் 3ம் பக்கங்கள் 3ம் காணப்படும். அப்ப ஒருங்கிசைவு அப்படின்னு சொன்னா ஒரு முக்கோணியை வைத்துக்கொண்டு பார்க்கிறது இல்ல. ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு பார்க்கிறது இல்ல. சரியா? அதாவது ஒருங்கிசைவு பொருந்துதல் அப்படின்னா குறைந்தது 2 சரி இருக்கணும். குறைந்தது 2 சரி இருக்கணும். அப்பதான் பொருந்துதலை நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இங்க 2 முக்கோணிகள் 2க்கு மேற்பட்ட முக்கோணிகளை எங்களுக்கு தருவார். அப்ப அத நாங்க என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு விதிமுறையின் கீழ் பொருந்துதா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்து சொல்ல வேண்டி இருக்கும். அப்ப இந்த முக்கோணிகள் பொருந்துகின்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு 4 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப அதுல முதலாவது சந்தர்ப்பம் தான் நாங்க கடைசியா பார்த்தது. இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல எங்களுக்கு வர்றது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, முதலாவது சந்தர்ப்பத்துல எங்களுக்கு வாரது 2 பக்கங்களும் அந்த 2 பக்கங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய ஒரு கோணம். 2 பக்கங்களும் அந்த 2 பக்கங்களுக்கு இடையில, அதாவது அடைகோணம் அப்படின்னு அழகா சொல்லுவார். ஒரு முக்கோணியின் இரு பக்கங்களும் அடைகோணமும் வேறொரு முக்கோணியின் இரு பக்கங்களும் அடைகோணத்திற்கும் சமமாக இருக்கும் சந்தர்ப்பம். அப்ப இதை நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல சுருக்கமாக பக்கம் கோணம் பக்கம் அப்படின்னு அழைப்போம். பக்கம் கோணம் பக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது. அப்ப இதன் போது இப்படி முக்கோணிகள் தருவாரு. அந்த முக்கோணிகள்ல நாங்க முதலாவது பக்கத்துக்கு சமனாகவும் அடுத்து 2வது பக்கத்துக்கு சமனாகவும் காணப்படும் பொழுது, அதோட அந்த பக்கங்களுக்கு இடையில கோணம் சமனான கோணம் இருக்குமாக இருந்தா இங்க இது ஒருங்கி செய்கின்றது அப்படிங்கிற ஒரு முடிவு எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப அதுல உள்ள பயிற்சி தான் இப்ப இங்க காணப்பட்டுச்சு. நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு சின்ன ஒரு விளக்கம் தந்து. அப்ப இதுல முதலாவதுல பாருங்க, ஏ அப்படிங்கிற கேள்வியில PQRங்கிற முக்கோணியும்
அதே மாதிரிக்கே STU அப்படிங்கிற முக்கோணியும் தந்து இருக்குது. அப்ப அந்த ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு எங்களுக்கு அதுல கொஞ்சம் தரவுகளை வச்சிருக்காரு. அப்போ அந்த தரவுகளை பார்த்து நாங்க என்ன செய்யலாம், முடிவு செய்யலாம். இந்த இங்கனக்குள்ள ஒரு சிறிய கோடு இருக்குது, இந்த இங்க ஒரு சிறிய கோடு இருக்குது. அப்போ அந்த ரெண்டு பக்கங்கள் ஓகே. அடுத்து இந்த இங்கனக்குள்ள ஒரு ரெண்டு கோடுகள் இருக்குது, இந்த இங்க சிறிய ரெண்டு கோடுகள் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையில அந்த அடை கோணம் காணப்படுறனால அப்ப இது ஒருங்கி செய்யும். இப்ப இந்த ஏங்கிற கேள்வி ஓகே, ஏ வந்து கட்டாயம் ஒருங்கி செய்யும். அதே மாதிரிக்கே பி ஒருங்கி செய்யாது, பி ஒருங்கி செய்யாது, சியும் ஒருங்கி செய்யாது. ஏன்னு சொன்னா பாருங்க, அடைகோணம் வந்து வெளியில தான் இருக்குது. அடைகோணம் வந்து வெளியில காணப்படுறனால அப்ப அது ஒருங்கி செய்ய மாட்டாது. டி ஒருங்கி செய்யும், டி ஒருங்கி செய்யும் தானே. ஓ சார். டி ஒருங்கி ஓம் செய்யும். சார். எம்என்னும் எக்ஸ்ஒயும் 8 சென்டிமீட்டர், எல்எம்மும் ஒய்சடும் 5 சென்டிமீட்டர். இங்கனைக்குல செங்கோணம் காணப்படுகின்றது. அப்ப செங்கோணம்னு சொன்னா 90 பாகை. ஆகவே அது ஒருங்கி செய்யும். அப்ப இந்த மாதிரி இதுல பார்க்கலாம். அதே மாதிரிக்கே ஈயும் ஒருங்கி செய்யும். எப்பும் ஒருங்கி செய்யும். சரியா, எப்பும் ஒருங்கி செய்யும். அப்ப இந்த மாதிரி ரெண்டு சமனான பக்கங்கள், அந்த ரெண்டு சமனான பக்கங்களுக்கு இடையில அந்த கோணம் காணப்படுமாக இருந்தா கட்டாயம் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இந்த ரெண்டு கோணமும் என்னது, இந்த எஃப்ங்கிற கேள்வியில இந்த Q இந்த S இந்த ரெண்டு கோணங்களும் சமன். என்ன காரணத்துல அது ரெண்டும் சமனாகும்? ஒன்று விட்ட கோணம். வெரி குட். ஒன்று விட்ட கோணம் என்ற சந்தர்ப்பத்தின் கீழ் அது ரெண்டும் ஒருங்கி செய்யும். சரியா மகன், சரியா மகள்? ஓம் சார். சரி, சார். அப்ப இது ஓகே. அப்ப உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டிதான் இன்னைக்கு இது பண்ணது. அந்த கொண்டு வச்சு பேசினேன். சரி, இதுக்கு கீழே இந்த கேள்வி பார்த்துட்டோமா? இல்ல சார். இது செய்துகிட்டு வர சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது, அப்படியா? ஓ சார். சரி சரி, வாங்க அப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டு முக்கோணங்கள் ஒருங்கி செய்யும்னு சொல்லி நிறுவனம். அதே நேரத்துல ஒருங்கி செய்யணும்னு சொன்னா கட்டாயம் நாங்க 3 காரணங்கள் கொடுக்கணும். எத்தனை காரணங்கள் கொடுக்கணும்? 3 காரணங்கள். ரெண்டு பக்கங்களும் ஒரு கோணமும் நாங்க தந்தா ஓகே. விளைஞ்சா ரெண்டு பக்கங்களும் ஒரு கோணமும் சமன் அப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொன்னா அப்ப இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியும். சரி, அப்ப இந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணிகள்லையும் சரியா பார்த்துக்கொள்ளுங்க. 3வது கேள்வி நீங்க செய்திருப்பீங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது கேள்வியில முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி டிசிபி இல் ஏபிங்கிற பக்கமும் அங்கிட்டு சிடிங்கிற பக்கமும் சமன். சமன் தானே? ஓம் சார். ஏன்னா அது தரவு தந்திருக்காரு. அதே மாதிரி சரியா, அப்ப அந்த ரெண்டு பக்கங்களும் அங்க சமன். ஓகே மகள்? ஓகே. ஓகே சார். சரி, அடுத்து பாருங்க, பிசிங்கிற பக்கம் வந்து இந்த ரெண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவானது, அப்படித்தானே? ஓ சார். ஓம் சார். ரெண்டுக்குமே பொதுவானது. அப்ப இந்த பக்கமும் பிசி எங்களுக்கு போடையிலும், இந்த பக்கமும் பிசி எங்களுக்கு போடையிலும் பொது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பொது பக்கம். சரியா? சரியா ஓகே மகள்? சார். மயன்
ஓம் சார். சார் அப்ப அடுத்து அப்ப இந்த ரெண்டு பக்கங்கள் சமன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம். அப்ப இந்த ரெண்டு பக்கங்கள் சமனா இருந்தா அந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையில காணப்படக்கூடிய கோணம் சமனாக வேண்டும். அப்படித்தானே? ஓ சார். சமனாக ஓடும். அப்ப இங்க கோணம் சமன்னு சொல்லி அவர் ஒண்ணுமே காட்டியில்லை எங்களுக்கு. கோணம் சமன்னு சொல்லி எங்களுக்கு காட்டியிருக்காரா? இல்லையே. இல்ல சார். ஆனா மேல பாருங்க தந்திருக்காரு கோணம் ஒன்று சமன்னு சொல்லி. எங்க தந்திருக்காரு? இந்த தந்திருக்காரு. கவனிக்கலையா? இந்த பாருங்க தந்திருக்காரு. பிங்கிற கோணமும் சிங்கிற கோணமும் சமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏபிசி. அப்ப ஏபிசின்னு சொன்னா இந்த பெரிய கோணமும் அதே மாதிரி பிசிடி இந்த பெரிய கோணமும் சமன் அப்படின்னு தந்திருக்காரு. ஆனா படத்துல அவர் காட்டல. ஆனா மேல எங்களுக்கு தந்திருக்காரு. ஆகவே அப்ப ஏ கோணம் ஏபிசி சமன் கோணம் பிசிடி. அப்ப இதுவும் எங்களுக்கு தரவுல தந்திருக்காரு. அப்ப எங்களுக்கு தேவையான இந்த 3 காரணிகள் இப்ப ஓகே. அப்ப இந்த 3 காரணிகள் எங்களுக்கு ஓகே அப்படிங்கறனால அப்ப முக்கோணி ஏபிசியும் முக்கோணி டிசிபியும் ஒருங்கிசையும் பக்கம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்தின் கீழ் ஒருங்கிசை. சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப அடுத்து 2வது கேள்வி அதுல கேட்டிருக்காரு. 2வது கேள்வி ஏசி சமன் பிடி எனவும் நிறுவுக. ஏசியும் பிடியும் சமன் அப்படின்னு சொல்லி நிறுவ சொல்லியிருக்காரு. அப்ப 2வது கேள்விக்கு இந்த முக்கோணி ஏபிசியும் முக்கோணி டிசிபியும் சரியா டிசிபியும் ஒருங்கிசைவு ஆகையால் மீதமுள்ள உறுப்புகளும் கட்டாயம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சமனாக இருக்கும். ஆகவே ஏசி சமன் பிடி. ஆகவே ஏசி சமன் பிடி. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் திரும்ப திரும்ப ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னாதான் கொஞ்சம் இதுல டச்சில் இருக்கலாம். சரி, நோட் பண்றோம், கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நிறைய கேள்விகள் இருக்குது, எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு 2-3 கேள்விகளை விளங்கப்படுத்தி விட்டு அடுத்த செக்ஷனுக்கு போறேன். சரியா? ஓகேவா? ஓகே சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க சரியா மகள்? சரியா மகன்? சரியா? இந்த கேள்வி செய்ய சொன்னா கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா நல்லது. நாட்பக்கல் ஏபிசிடியில் ஏடி பிசி ஆகிய பக்கங்கள் நீளத்தில் சமனானவையும் சமாந்தரமானவையும் ஆகும். ஏடி இந்த ஏடிங்கிறது வந்து சமன்னு சொன்னா இப்படி ஒரு கோடை போட்டுக் கொள்ளலாம், சமாந்தரம்னு சொன்னா இப்படி ஒரு அம்புக்குறியை போட்டுக் கொள்ளலாம். இந்த கேள்வி செய்ய சொன்னா அதில் உள்ள எல்லா கேள்வியும் செஞ்சுட்டு வர சொன்னீங்க சார். சரி, ஓகே. சரி, தேங்க்யூ. சரி, அப்ப இந்த படத்துல வந்து இந்த 2 தரவுகளை நாங்க போட்டிருக்கோம். இந்த சமாந்தரம் அப்படிங்கிற இந்த அம்புக்குறி வந்தா எங்களுக்கு ஒரு வாசி இருக்குது. என்ன வாசி?
எங்களுக்கு ஒரு வாசி இருக்குது. என்ன வாசி? ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒத்த கோணங்கள் காணப்படும். அப்ப ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒத்த கோணங்கள் பர்மன்ல எப்படி இருப்பாரு? சமனா இருக்கும். சமனாக இருக்கும். அது வந்து சமாந்தர கோடுகளுக்கு கீழே வந்தா மட்டும். சமாந்தர கோடுகளுக்கு கீழே வந்தா மட்டும். அப்ப முதலாவது கேள்வியில முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி ஏடிசி இல் ஏடிசியில் ரெண்டு தரவுகள் வெளிப்படையாகவே அங்க காணப்படுகின்றது. அப்ப அதுல முதலாவது தரவு ஏடிங்கிற பக்கமும் இங்கால பிசிங்கிற பக்கமும் சமன். காரணம் தரவு. சரியா மகள்? ஓம் சார். சார் அடுத்தது இத பாருங்க, இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன கோணங்கள்? சொல்லுங்க. ஒன்றுவிட்ட கோணம் அல்ல. ஒன்றுவிட்ட கோணம். அப்ப ஏபிசிங்கிற முக்கோணில ஏசிபி. சரியா? அப்ப இந்த பக்கம் ஏசிபி அந்த கோணமும் அங்கால டிஏசி டிஏசி இந்த கோணமும் சமன். காரணம் ஒன்றுவிட்ட கோணம். விளைஞ்சா? அது ரெண்டும் சமன் தானே? ஓ சார். அப்ப இன்னும் ஒரு பக்கம் எங்களுக்கு தேவை. எந்த பக்கம்? சொல்லுங்க, எந்த பக்கம்? பொது பக்கம். பொது பக்கம். ஏன்னா ஏசிங்கிற பக்கம் வந்து ரெண்டு முக்கோணிக்கும் வர்றதுனால அதை எங்களுக்கு பொது பக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆகவே அப்ப 3 தரவுகள் எங்களுக்கு ஓகே. அப்ப இந்த 3 தரவுகளும் செட் ஆகுறதுனால இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். முக்கோணி ஏபிசி ஒருங்கி செய்வு முக்கோணி ஏடிசி. காரணம் பக்கம் கோணம் பக்கம் எந்த சந்தர்ப்பத்தின் கீழ் ஒருங்கி செய்யும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப இந்த ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யறனால அதண்ட மீதமுள்ள எல்லா உறுப்புகளும் அதுக்கு ஒத்த உறுப்புகளோட கட்டாயம் எப்படி இருக்கும்? மீதமுள்ள உறுப்புகளோட கட்டாயம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சமனாக இருக்கும். சரியா? அப்ப ஒரு முக்கோணை எடுத்துக்கிட்டா 6 உறுப்புகள். ஒரு முக்கோணில 6 உறுப்புகள், பக்கங்கள் 3 கோணங்கள் 3. அப்ப இங்க ரெண்டு முக்கோணி வந்தா மொத்தம் 12 உறுப்புகள் வரும். கோணங்கள்ல 6 பக்கங்கள்ல 6. இப்ப நாங்க சரியா ரெண்டு பக்கங்களும் ஒரு கோணமும் தான் காமிச்சிருக்கோம். ரெண்டு பக்கங்களும் ஒரு கோணமும் தான் காமிச்சிருக்கோம். சரியா? அப்ப இன்னும் எங்களுக்கு ஒரு பக்கமும் ரெண்டு கோணமும் இன்னும் எங்களுக்கு எஞ்சி இருக்குது. ஒரு பக்கமும் இன்னும் எத்தனை கோணங்கள் எஞ்சி இருக்குது? 2 கோணம். ரெண்டு கோணங்களும். அப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க. இது வந்து 1வது கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஏபி சமன் சி டிசி. ஏபியும் டிசியும் சமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏபியும் டிசியும் சமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டாவது கேள்விக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுக்க இயலும். முக்கோணி ஏபிசியும் ஒருங்கிசைவு முக்கோணி ஏடிசி ஆகையால் ஒருங்கிசைவு ஆகையால் ஏபி சமன் டிசி. காரணம் அதன் ஏனைய உறுப்புகள் சமானமாக காணப்படும். அதாவது ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யும் நாங்க காமிச்சுட்டோம்னா அதன் மற்ற உறுப்புகள் கட்டாயம் என்ன செய்யும்? ஒருங்கி செய்யும். அப்படிங்கிறது தான் இந்த விதிமுறை. இந்த முதலாவது கேள்வி, இந்த ரெண்டாவது கேள்வி ஓகேவா? ஓகே சார்.
சரி, மூன்றாவது பாருங்க. ஏபியும் சிடியும் சமாந்தரமாகும் எனவும் நிறுவுக. அப்ப சமாந்தரம் ஆகணுமா இருந்தா கட்டாயம் இந்த நாட்பக்கள் என்னவா இருந்திருக்கணும்? இந்த நாட்பக்கள் என்னவா இருக்கணும் கட்டாயம்? சமபக்கமா இருக்கும். நோ, சமாந்தரம் சமன் இந்த ரெண்டு பண்புகள் எந்த நாட்பக்களுக்கு சொந்தமானது? சமாந்தரம் எதிர்பக்கங்கள் சமன் எதிர்பக்கங்கள் சமாந்தரம்னு சொல்லி எதுக்கு வரும்? எந்த நாட்பக்களுக்கு வரும்? கேள்விப்பட்டது இல்ல, இணைகரம். படிச்சது இல்ல. திரும்ப சொல்லுங்க, எனக்கு விளங்கல்ல. சாய் சதுரம். வேற? இணைகரம். இணைகரம். இணைகரத்துல தான் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் காணப்படும். ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் காணப்படும். சரியா? சரி, அப்ப எங்களுக்கு இப்ப இந்த கோணமும் இந்த பாருங்க, ஸ்டார் மார்க்ல போடுறேன். இந்த கோணமும் இந்த கோணமும் எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சமனா இருக்கும். சமனா இருக்கும். ஏன் சமனா இருக்கும்? இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். அப்படித்தானே? ஆம் சார். அப்ப நான் இதுக்கு ஆன்சர் எழுத போறேன். முக்கோணி ஏபிசி, எனக்கு போர்ட்ல இடம் காணாதனால நான் இன்னைக்கு எழுதுறேன். ஒருங்கிசைவு முக்கோணி ஏடிசி சரியா? இது ரெண்டும் ஒருங்கிசைவு. அதனால கோணம் பிசி பிஏசி, கோணம் பிஏசி சமன், சரியா? பிஏசி சமன் கோணம் டிசிஏ, டிசிஏ சமன் என ஏனைய உறுப்புகள் சமனாக காணப்படும். ஆகவே ஏபியும் ஏபி சமன் அதே இடத்துல சிடி, ஏன்னா இந்த ரெண்டு இதுகளும் இந்த முக்கோணிகள் ரெண்டும் ஒருங்கி செய்யறதுனால இது ரெண்டும் சமனாக காணப்படும். சரியா? அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இந்த ஏபிங்கிற பக்கமும் சிடிங்கிற பக்கமும் சமன், அதே மாதிரிக்கே பிஏசிங்கிற கோணமும் டிசிஏங்கிற கோணமும் சமன். இது ரெண்டுல யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார், அப்ப இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக காணப்படுகின்றது, இந்த ரெண்டு பக்கங்களும் சமனாக காணப்படுகின்றது. ஆகவே சரியா, இந்த ஏபிங்கிற நேர்கோடும் இந்த சிடிங்கிற நேர்கோடும் சமாந்தரமாகும். ஆகவே இது ரெண்டும் சமாந்தரமாக காணப்படும். அப்ப ஏபி சமாந்தரம் சிடி. சரியா? இங்கனைக்குள்ள இன்னொரு இது சொல்லலாம். நாட்பக்கள் எழுத்து கொஞ்சம் அப்படி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. 10 நாட்கள் தானே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாட்பக்கள் ஏபிசிடி இணைகரம் ஆகும். இணைகரம் அதனால இந்த ஏபியும் இந்த சிடியும் சமாந்தரமாக காணப்படும். சரியா? ஓகேவா? ஆம் சார். சார், அப்ப இதுல பார்த்து கொள்ளுங்க. அதுல உள்ள தரவுகளை வைத்துக் கொண்டேதான் சொல்லியிருக்கேன். முதலாவது கேள்வி வந்து ஒருங்கி செய்வனு காட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப 3 தரவுகளும் அவர் வெளிப்படையாவே தந்திருக்காரு.
ஏடியும் பிசியும் சமன், அது ஒரு தரவு. டிஏசியும் ஏசிபியும் ஒன்றுவிட்ட கோணங்கள், அதுவும் எங்களுக்கு ஓகே. ஏசியும் பொது பக்கம், அப்ப 2 பக்கங்களும் அதுக்கு இடையில உள்ள கோணமும், அதனால அந்த 2 முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்தின் கீழே ஒருங்கி செய்யும். அப்படி ஒருங்கி செய்யுமா இருந்தா அதனுடைய ஏனைய உறுப்புகளும் கட்டாயம் எப்படி காணப்படும்? சமனாக காணப்படும். சரியா மகள்? அதனுடைய ஏனைய உறுப்புகளும் சமனாக காணப்படும். அதனால 2வது கேள்வியில ஏபியும் டிசியும் சமம். 3வது கேள்வி கேட்டிருக்காரு, ஏபிங்கிற நேர்கோடு பக்கமும் சிடிங்கிற பக்கமும் சமாந்தரமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது சமாந்தரமா இருக்கணுமா இருந்தா இந்த ஏபிசிடிங்கிற இந்த நாட்பக்கல் இணைகரமாகணும். அப்ப இணைகரமா இருந்தா தான் அதன் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக காணப்படும். அப்ப அந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யறனால அங்க ஏபிங்கிற பக்கமும் சிடிங்கிற பக்கமும் சமன். அதே மாதிரி பிஏசிங்கிற கோணமும் டிசிங்கிற கோணமும் சமன். அப்ப அது 2ம் சமனா இருந்தா அப்ப அந்த எதிர்பக்கங்கள் சமன், அதே நேரத்துல அந்த கோணங்களும் சமனா இருக்கனால அது ஒன்று விட்ட கோணம். ஆகவே அந்த 2 நேர்கோடுகளும் சமாந்தரமாக காணப்படும். காரணம் அது ஒரு இணைகரம்னால. சரிதானே? ஓம் சார். நோட் பண்றோம், கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகள்? அப்ப கிளியர் தானே? இன்னும் டைம் வேணுமா? கொஞ்சம் குயிக்கா சொன்னீங்கன்னா நல்லா. வேணாம் சார். சரி, இந்த கேள்வி இலகுவான ஒரு கேள்வி. மேல கோணம் சமனா இருக்குது, பொது பக்கமும் இருக்குது, இந்த பிசிங்கிற பக்கமும் ஏபிங்கிற பக்கமும் சமன் தரவு தந்திருக்காரு. அப்ப இது செம்ம ஈஸி. சரியா? சரியா மகள்? சரியா மகன்? ஓ சார். ஓ சரி. சார். சரி, நாட்பக்கல் ஏபிசிடியில் ஏசியும் பிடியும் ஏசி பிடி ஆகிய மூலைவிட்டங்கள் ஓவில் இருசம கூறிடுகின்றன. அப்போ ஓவில் இருசம கூறிடுகின்றன அப்படின்னு சொல்லி வந்தா இப்படி ஒரு நாட்பக்கல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு நாட்பக்கல் இருக்குது. சும்மா நான் அவர் சொல்லியிருக்கைக்கு வரைகிறேன். இந்த நாட்பக்கல்ல இப்படி ஒரு மூலைவிட்டம் காணப்படுவாரு, அதே நேரத்துல இப்படி ஒரு மூலைவிட்டம் காணப்படும். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன், அதே நேரத்துல இந்த பக்கமும் சமன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதான் இந்த இருசம குறின்ற கதை. இதான் இந்த இருசம குறின்ற கதை. இப்ப 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டினா என்ன கோணம் உருவாகும்? ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டினா என்ன கோணங்கள் உருவாகும்? இந்த கோணமும் இந்த கோணமும் எப்படி இருக்கும்? சமமா. என்ன கோணம்? குத்தெதிர் கோணம். வெரி குட், வெரி குட். சரியா, குத்தெதிர் கோணங்கள் சமன். அப்ப எங்களுக்கு இந்த இங்கனைக்குல ஒரு தரவு ஆல்ரெடி வந்துருச்சு, மூலை விட்டங்கள் இருசம குறிடுன்னு சொல்றதுனால இந்த படத்தை வரையாம இருந்தீங்கன்னு சொன்னா வரைஞ்சு கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு இந்த பாருங்க, கருப்பு கலர்ல நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கருப்பு கலர்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன். எங்களுக்கு இந்த பக்கமும் சமன். இந்த 2 கோணங்களும் குத்தெதிர் கோணம். அதே மாதிரிக்கே இந்த பக்கமும் சமன். அப்ப எங்களுக்கு 2 பக்கங்கள் சமன்னு இருக்குது. அதே மாதிரி இதுவும் எங்களுக்கு சமன்னு சொல்லி இருக்குது. அப்ப அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்ட இயலும்.
இதுல உள்ள இந்த ரெண்டு முக்கோணிகள் அதே மாதிரி இங்கிட்டு இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும், நிச்சயமாக ஒருங்கி செய்யும். அதுல எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. அப்ப இதுல உள்ள இந்த ரெண்டு முக்கோணியும் இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இலகுவான ஒரு கேள்வி இது. சரியா? அப்ப இந்த கேள்வியில சிக்கல் இருக்காது. அதுல ரெண்டாவது கேள்வி, ஏபி கமா பிசி ஆகிய நேர்கோடுகள் சமாந்தரமானவை எனவும் நிறுவுக. சமாந்தரமானது அப்ப இது ஒரு கட்டாயம் ஒரு சதுரமா தான் வரப்போகுது. சாய் சதுரம் அப்படி சதுரம் அப்படி இருந்தா மட்டும்தான் அது சமாந்தரம் வரும். அப்ப அதை நாங்க காட்டணுமா இருந்தா அதன் ஏனைய பக்கங்களும் ஏனைய கோணங்களும் சமன் அப்படின்னு சொல்லி காட்டி போட்டுட்டு அதுல ரெண்டு கோணங்களை ஒன்று ஒத்த கோணங்கள் அப்படி ஒத்த ஒன்றுவிட்ட கோணங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஏனைய உறுப்புகள் சமன் தானே, அதில் சொல்ல முடியும். அதை வைத்துக்கொண்டு அதுல ஏதாவது ரெண்டு பக்கங்களை சமாந்தரம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லலாம். சரியா? விளக்கம் போதுமா? ஓம் சார். சரி, அந்த கேள்விகள் லேசான கேள்விகள், அதை கொஞ்சம் பாருங்க. சரி, ரெண்டாவது சந்தர்ப்பம். சரியா? தலைப்பு போட்டுக்கொள்ளும் குயிக்கா. இரண்டாவது சந்தர்ப்பம், ஒரு முக்கோணியின் இரு கோணங்களின் பெருமானமும் ஒரு பக்கத்தின் நீளமும் வேறொரு முக்கோணின் இரு கோணங்களின் பெருமானமும் ஒரு பக்கத்தின் நீளமும். சரியா? நீங்க இவ்வளவு பெருசா எழுத தேவையில்லை. கோணம் கோணம் ஒத்த பக்கம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா சரி. கோணம் கோணம் ஒத்த பக்கம், கோணம் கோணம் ஒத்த பக்கம். சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். கோணம் கோணம் ஒத்த பக்கம். அப்ப எங்களுக்கு ரெண்டு முக்கோணிகள் தருவாரு, ரெண்டுக்கு மேற்பட்ட முக்கோணிகள் எங்களுக்கு தருவாங்க. அதுல ரெண்டு பக்கங்களோட நீளங்களும் சரியா அதோட தொடர்புடைய ஒரு கோணமும் சரியா, அதாவது ரெண்டு கோணங்களோட பெருமானமும் அதோட தொடர்புடைய ஒரு பக்கமும் சமனாயிருந்தான். மன்னிக்கவும், முதல்ல மாத்தி சொல்லிட்டேன். ரெண்டு கோணங்களும் அந்த ரெண்டு கோணங்களோட தொடர்புல இருக்கிற அந்த ஒத்த பக்கம் அதுவும் சமனா இருக்குமா இருந்தா அந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். புக்ல தெளிவான விளக்கம் அழகா தந்திருக்காரு. அதனால வேண்டி நீங்க அங்க அலட்டிக்கொள்ள தேவையில்லை. சரி, இப்ப இங்க பாருங்க, இது கொஞ்சம் லேசா இருக்கும், அதனால இதை வச்சு நாங்க பேசலாம். முதலாவது முக்கோணி ஏபிசின்னு சொல்லி தந்திருக்காங்க. ரெண்டாவது முக்கோணி பிக்யூஆர்னு சொல்லி தந்திருக்குது. மூன்றாவது முக்கோணி எல்எம்என் அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. இந்த மூன்று முக்கோணிகள்லையும் போதுமான தரவுகள் இருக்குது. ஆனா ஒரு முக்கோணி என்பது மற்ற முக்கோணியோட பொருந்துகை அடையணுமாயிருந்தா எங்களுக்கு பார்க்கறதுக்கும் அதுக்கு ஒரு ஒத்து போகணும். அப்படின்னா தான் ஓகே. பெருமானங்கள் சமனாயிருந்து வேலை இல்லை. அதண்ட அந்த இதுகளும் கட்டாயம் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது எங்களுக்கு என்ன செய்யலாம்? பொருந்துகின்றது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இந்த மூன்று முக்கோணிகளையும் ஒரு திசுத்தாள்ல நாங்க கொப்பி பண்ணி, அதாவது அச்சடிச்சுட்டு இதை நாங்க வெட்டி ஒன்றுக்கு மேல ஒன்று வைத்து பார்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவா விளங்கும். இப்ப இந்த மூன்று முக்கோணிகள்ல எந்த ரெண்டு முக்கோணிகள் பொருந்தும்? முதலாவது ரெண்டாவது. சரியா? மூன்றாவதுல அங்க எவ்வளவுதான் பெருமானங்கள் ஓகேவா இருந்தாலும் அதோட வடிவம்ங்கிறது பொருந்துகை அடையாது அப்படிங்கிறத வெளிப்படையாவே காட்டுது தானே. என்னது? அப்ப அதுல இருந்தே எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் தானே. அப்ப அதனால வேண்டி அப்ப இந்த முதலாவது முக்கோணியும் ரெண்டாவது முக்கோணியும் ஒன்றோட ஒன்று பொருந்தும், மூன்றாவது முக்கோணி என்ன செய்யாது? பொருந்தாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா விளங்கும். சரியா? இந்த
மூன்றாவது முக்கோணியை வரைய தேவையில்லை. முதலாவது முக்கோணியையும் ரெண்டாவது முக்கோணியையும் குயிக்கா வரைங்க. கீழே உள்ளது ஒன்றும் எழுத தேவையில்லை. முதலாவது முக்கோணியும் ரெண்டாவது முக்கோணியும் கொஞ்சம் குயிக்கா வரைங்க. கொஞ்சம் வேகமா வரைங்க. வரைஞ்சிட்டீங்களா மகன்? வரைஞ்சிட்டீங்களா மகள்? ஆம் சார். சார் அதுக்கு கீழே எழுதுங்க. அதுக்கு கீழே எழுதுங்க. நான் ஒயிட் போர்டில் எழுதுறேன். அதை அப்படியே நோட் பண்ணிடலாம். சரி, முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி பிக்யூஆர் இல் சரியா, அதுல முதலாவது ஏசிபி கோணம் ஏசிபி சமன் இங்கால கோணம் பிஆர்கியூ 30 பாகை. அதே மாதிரி கோணம் பிஏசி சமன் கோணம் QPR 40 பாகை. அது ரெண்டும் சமன். அதே இடத்துல ஏபிங்கிற பக்கமும் பிக்யூங்கிற பக்கமும் சமன். காரணம் 6 சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு முக்கோணி பிக்யூஆர். காரணம் கோணம் கோணம் பக்கம். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த அடிப்படையில தான் ஒருங்கிசைது அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கிறது. சரியா? சரிதானே? அப்ப இது அவ்வளவு கஷ்டம் இல்ல. அவர் தாரதை வைத்துக்கொண்டு நாங்க தேடணும் கட்டாயம். அந்த சந்தர்ப்பங்கள் தான் இங்க முக்கியம். இந்த சந்தர்ப்பங்களை பார்த்துக்கிட்டா சரி. சந்தர்ப்பங்கள் தான் இங்க தேவையானது. அப்ப அவர் தந்திருக்க தரவுகளின் அடிப்படையில், ஆனா அந்த தரவு நாங்க கொடுக்கிற காரணம் வெளிப்படையானதா இருக்கணும். சும்மா நாங்க கெஸிங் பண்ணி அப்படி போட இயலாது. அவர் தந்திருக்கிற காரணங்கள் வெளிப்படையானதா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு சொன்னா சரி. அப்ப இந்த 3 முக்கோணிகள்ல மூன்றாவது முக்கோணம் எடுக்க இயலாது. முதலாவது முக்கோணியும் ஏபிசிங்கிற முக்கோணியும் பிக்யூஆர்ங்கிற முக்கோணியும் எங்களுக்கு எடுக்கலாம். ஏசிபிங்கிற கோணமும் பிஆர்ங்கிற கோணம் 30 பாகையில் இருக்கனால சமன். பிஎஸ்சிங்கிற கோணமும் கிபிஆருங்கிற கோணமும் 40 பாகையில் இருக்கனால சமன்.
ஏபிங்கிற பக்கமும் பிக்யூங்கிற பக்கமும் 6 சென்டிமீட்டர்ல இருக்கனால சமன். இப்ப மூன்றுமே இங்கே வெளிப்படை, படத்திலையும் பார்க்கறதுக்கும் ஓகே. ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் கோணம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்தின் கீழ் ஒருங்கி செய்யும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யறனால அதன் ஏனைய உறுப்புகளும் கட்டாயம் எப்படி இருக்கும்? ஏனைய உறுப்புகளும் கட்டாயம் எப்படி இருக்கும்? சமனாக காணப்படும். ஏனைய உறுப்புகளும் கட்டாயம் எப்படி காணப்படும்? சமனா இருக்கும். சமனாக காணப்படும். சரியா? அப்ப அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுவோம். சரியா? அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுவோம். இந்த ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யறனால ஏனைய உறுப்புகளும் ஏனைய உறுப்புகளும் சமனாகும். அப்ப ஏனைய உறுப்புகளும் சமனாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏபிங்கிற பக்கம் பிக்யூங்கிற பக்கத்துக்கு சமன் அப்படின்னு சொல்லி நாங்க காமிச்சிருக்குது. அதே மாதிரிக்கு பிசிங்கிற பக்கம் கியூஆருக்கு சமனாக காணப்படும். ஏசிங்கிற பக்கம் பிஆருக்கு சமனாக காணப்படும். இன்னும் ஒரே ஒரு கோணம் இருக்குது, ஏபிசிங்கிற கோணம். அது வந்து பிக்யூஆர் பெரிய கோணம். இதுகள் சமனாக காணப்படும். அப்ப இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. சரியா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா சரி. சரியா மகன்? சரியா மகள்? சரி. இப்ப இதுல அந்த சுருக்கமான போம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எங்களுக்கு ஓகே. ஒரு முக்கோணின் இரு கோணங்களும் ஒரு பக்கமும் வேறொரு முக்கோணின் இரு கோணங்களும் ஒத்த ஒரு பக்கத்திற்கும் சமமெனில் அம்முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். இத சுருக்கமான போம்ல சொல்றதா இருந்தா கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் ஒத்த பக்கம் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஓகேவா? அப்ப நீங்க ஃபுல்லா கோணம் கோணம் பக்கம் அப்படின்னு சொல்லி போட வேண்டிய அவசியம் தேவைப்பாடு ஒண்ணு இருக்காது. அது சுருக்கமாக கோணம் கோணம் பக்கம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லலாம். சரியா? ஓகே சார். சரி. அப்ப இப்ப இது கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓ. கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. சரியா மகள்? சரியா மகன்? நோட் பண்ணியாச்சா?
ஓம் சார். சொல்லுங்கோ. சரியா. ரெண்டாவது புக்ல உள்ளதுதான். உருவில் குறிப்பிட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிஎக்ஸ் ஒருங்கிசைவு முக்கோணி ஏசிஎக்ஸ் என நிறுவுக. மற்றைய ஒத்த உறுப்புகளையும் தரவாம். மற்றைய ஒத்த உறுப்புகளையும் தரவாம். குயிக்கா நோட் பண்ணுங்க. உருவில் குறிக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிஎக்ஸ் ஒருங்கிசைவு முக்கோணி ஏசிஎக்ஸ் என நிறுவுக. மற்றைய ஒத்த உறுப்புகளையும் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப எங்களுக்கு போதுமான தரவுகள் இருக்குதா இல்லையா? எங்களுக்கு போதுமான தரவுகள் இருக்குதானே? பேசுறது எதுவும் கேக்குது இல்லையோ? இருக்கு சார். சார் கொஞ்சம் மைக்க ஒன் பண்ணி பேசுனீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அப்ப ரெண்டாவது உதாரணம்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதுல முதலாவது கேள்வி முக்கோணி ஏபிஎக்ஸ் கமா முக்கோணி ஏசிஎக்ஸ் இல் சரியா கோணம் ஏபிஎக்ஸ் கோணம் ஏபிஎக்ஸ் கோணம் ஏபிஎக்ஸ் சமன் அங்கால கோணம் ஏசிஎக்ஸ் ஏசிஎக்ஸ் இந்த ரெண்டு கோணங்களும் சமன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு கோணங்கள் அது ரெண்டும் சமன் தானே தந்திருக்காங்க தானே? அப்ப சமன் எங்களுக்கு போட எழுந்தானே. ஓம் சார். அது ரெண்டும் சமன். காரணம் படத்திலே தந்திருக்கார். அடுத்து இன்னொரு கோணமும் சமன் சொல்லியிருக்காங்க. ரெண்டு வளையம் காமிச்சிருக்கனால. ஆனா கோணம் பி ஏ எக்ஸ் இந்த கோணமும் கோணம் சிஏஎக்ஸ் சிஏஎக்ஸ் இந்த ரெண்டு கோணங்களும் சமன். அப்ப அதுவும் தரவு. அடுத்து ஒரே ஒரு பக்கம் தான் ஏஎக்ஸ்ங்கிற பக்கத்துக்கு இந்த ஏஎக்ஸ்ங்கிற பக்கம் சமன். காரணம் என்னது? காரணம் இந்த ரெண்டு முக்கோணிகளுக்கும் இந்த பக்கம் என்ன பக்கம்? பொது பக்கம். பொது பக்கம். அதனால அது ரெண்டும் சமனாக காணப்படும். அப்ப இவ்வளவு இருக்கனால முக்கோணி ஏபிஎக்ஸ் ஒருங்கிசைவு முக்கோணி ஏசிஎக்ஸ் கோணம் கோணம் பக்கம். சரியா? சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். சரி. அதுல ரெண்டாவது கேள்வி ஏனைய உறுப்புகளையும் கேட்டிருக்காங்க. ஏனைய உறுப்புகளையும். அப்ப கோணம் ஏஎக்ஸ்பி கோணம் ஏஎக்ஸ்பி இந்த கோணம் கோணம் ஏஎக்ஸ்சி ஏஎக்ஸ்சி ரெண்டும் வேற வேற. ரெண்டும் ஒண்ணு இல்ல. ரெண்டும் ஒன்னா இருந்தா மூன்று எழுத்துக்களும் ஒரே மாதிரிக்கே இருக்கணும். இங்க ஏ இருக்குது, இங்க ஏ, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஆனா பி இங்கிட்டு சி அது ரெண்டும் வேற வேற. அதே நேரத்துல பிஎக்ஸ்ங்கிற பக்கம் சரியா சிஎக்ஸ்ங்கிற பக்கத்துக்கு சமனாக காணப்படும். அதே மாதிரி ஏபிங்கிற பக்கம் இங்கால ஏசிங்கிற பக்கத்துக்கு சமனாக காணப்படும். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப இந்த மாதிரி காட்ட வேண்டி இருக்கும். கிளியர் தானே?
கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார். சரியா. இன்னும் டைம் யாருக்காவது வேணுமா? இல்ல சார். சரி. கொஞ்சம் ரப்பா போட்டுக்கிட்டு போயிருங்க. சரி, இல்லாட்டி குயிக்கா வரையலுமாண்டா குயிக்கா கொஞ்சம் வரைஞ்சு கொள்ளுங்க. பின்வரும் முக்கோணி சோடிகளிடையே ஒருங்கிசைவை காட்டுவதற்கு கோணம் கோணம் பக்கம் சந்தர்ப்பம் எம்முக்கோணி சோடிகளுக்கு பிரயோகிக்கப்படலாம் என குறிப்பிடுக. அம்முக்கோணி சோடி ஒருங்கிசைகின்றது என காட்டி சமமான ஒத்த உறுப்பு சோடிகளையும் எழுதுக. அதையும் கேட்டிருக்காங்க. இப்ப பிழையானதுக்கு நம்ம எழுத தேவையில்லை. அது ஒருங்கி செய்யலன்னு சொன்னா அதை விட்டுற வேண்டியதுதான். ஒருங்கி செய்கின்றது அப்படின்னு சொன்னா மட்டும் அதை நாங்க இதுல எடுக்கலாம். சரியா மயன்? சரியா மகள்? சார், இப்ப நாங்க முதல்ல பார்த்த அந்த 2 இதையும் நீங்க திரும்ப ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளணும். அதை நீங்க நல்லா பார்த்துக்கிறணும். வேணா நான் திரும்ப ஒருக்கா அது 2 உங்களுக்கு காமிக்கிறேன். அதை திரும்ப ஒருக்கா உங்களுக்கு அது 2 காமிக்கிறேன். அதுல கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப இங்க பாருங்க, இங்க கோணம் இருக்குது 30 பாகை, இங்க 40 பாகை. சரியா? இந்த 2 கோணங்கள் இருக்குது. இதுல ஏதாவது ஒரு கோணத்தோட இந்த பக்கம் தொடர்புல இருக்குது. அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு கோணத்தோட அந்த சமனான பக்கம் தொடர்புல இருக்கும். இருந்தா தான் அது எங்களுக்கு ஒருங்கி செய்யணும்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி எங்களுக்கு அன்னைக்குள்ள சிக்கல் வந்துடும். அப்ப அதை வைத்துக்கொண்டு இப்ப இங்க நாங்க பார்க்கணும். இப்ப இங்க நாங்க பார்க்கணும். இப்ப ஏ ஒருங்கி செய்யுமா ஒருங்கி செய்யாதா? ஒருங்கி செய்யும் சார். ஒருங்கி செய்யும். ஏ ஒருங்கி செய்யும். அப்ப ஏ ஒருங்கி செய்யும்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஏங்கிற கோணமும் இங்க இந்த ஆறுங்கிற கோணமும் சமன். ஏங்கிற கோணம் சமன், இங்கால ஆறுங்கிற கோணம். அதே மாதிரி சிங்கிற கோணமும் கியூங்கிற கோணமும் சமன். ஏசிங்கிற பக்கம் அங்கால கியூஆருங்கிற பக்கத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப இந்த 3 காரணங்கள் இருக்கனால இந்த முக்கோணிகள் 2ம் ஒருங்கி செய்வோம். கோணம் கோணம் பக்கம். சரியா மகன்? சரியா மகள்? ஆம் சார். சரியா? அப்ப அது ஓகே. அடுத்து 2வது பாருங்க. 2வது பி. ஒருங்கி செய்யுமா? இல்ல. இல்ல. நல்லா செக் பண்ணுங்க. ஓ ஒருங்கி செய்யுமா? ஒருங்கி செய்யும்.
ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்யும். இந்த ஏங்கிற லெக்கில் எம்ம கொண்டு வந்து வைங்க. ஏங்கிற லெக்கில் எம், பிங்கிற லெக்கில் என். அப்படியே ரொட்டேட் பண்ணுனா, சரியா, அப்படியே ரொட்டேட் பண்ணுனா வரும் தானே? வராதா? வராது சார். அப்படித்தான் பார்க்கணும். அந்த பக்கம் சார் அந்த Rotate எம் பண்ணு. என்ற பக்கத்துக்கு நேரா உள்ளது வந்து சமன் என்று தரையில இங்க வந்து பிசிக்கு நேரா உள்ள கோணம் சரி, வந்து இப்ப சமன் இது வந்து எல்லாத்துக்கும் ஒருங்கி செய்யும், ஒருங்கி செய்யாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். அப்பதான் இந்த இந்த ரெண்டாவது பிங்கிற கேள்வி வந்து நம்ம வெளியில போகலாம். சரி, அப்ப நான் இன்னும் ஆன்சர் உங்களுக்கு சொல்ல இல்லை. சரி, உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல இல்லை, விளக்கம் தான் தந்து கொண்டிருக்கேன். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த ஏங்கிற இடத்துக்கு இந்த எம்ம கொண்டு வந்து நாங்க வச்சோம்னா, இந்த ஏங்கிற இடத்துல வந்து இந்த எம்ம கொண்டு வந்து வச்சா, அப்ப இந்த முக்கோணி வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்ப முக்கோணி அப்படியே அது ரொட்டேட் ஆகி இந்த எம்ங்கிறது வந்து அங்கனைக்குல எம்ங்கிறது வந்து ஏங்கிற லெக்குக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப பிங்கிற லெக்குக்கு என் வந்துருவார். அப்ப சிங்கிற லெக்குக்கு எல் வரும். அதுதான் இங்க நினைக்கல நியதி. சரியா? அப்படி வரும் பொழுது இந்த சமனான பக்கம் வந்து இங்க பொருந்துகை அடையாது. அப்படித்தானே? சமனான பக்கம் வந்து அன்னைக்குல வராது. இல்லதானே? அதுதான் இங்க நினைக்கல, நீங்க நல்லா செக் பண்ணிக்கிறோம். அப்ப அதனால இந்த பி இங்க நினைக்கல என்ன செய்யாது, வராது. நான் உங்களுக்கு இந்த சரியான பாத விளக்கத்தை கொடுக்குற அதே சந்தர்ப்பத்துல இப்படி இருந்தாலும் வராது அப்படிங்கிற அந்த பிழையானதை எனக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதைத்தான் இங்க நினைக்கல உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப எடுத்த எடுப்புல நான் ஆன்சரை கொடுத்துட்டு போறதுக்கு நான் விரும்ப இல்லை. அதுதான் உங்களோட கேட்டேன், இது வருமா வராதா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பக்கம் வரும்னு சொல்லி வந்துச்சு, ஒரு பக்கம் வராதுன்னு சொல்லி வந்துச்சு. இப்ப அந்த வரும்னு சொன்னவங்களுக்கு இப்ப கிளியரா இது வராதுன்னு சொல்லி. ஓம் சார். ஏன்னா அந்த நாங்க இந்த முக்கோணிய ஏங்கிற முக்கோணிய அப்படியே நிலையாக வைத்துக்கொண்டு இந்த பிங்கிற முக்கோணிய இந்த எல்எம்என்கிற முக்கோணிய ஒரு திசைத்தாள்ல வெட்டிட்டு அதுக்கு மேல கொண்டு போய் வச்சோம்னா இந்த வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த எக்ஸ்ன்னு சொல்லி அடையாளம் போட்டு இந்த சமனான பக்கம் மத்த பக்கம் தான் இருக்கும், இங்கிட்டு வராது. சிங்கிற பக்கம் அது வராது. வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதனால இந்த பிங்கிற கேள்வியை நாங்க தவிர்க்கலாம், அது இங்க நினைக்கல வராது. சரியா? ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப முக்கோணிய திருப்பி கொஞ்சம் நாங்க பார்க்கணும். அப்படி வச்சுக்கிட்டு பாக்குறது தான் எங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு கேள்விகள் தரும் பொழுது அதை பார்த்தா உங்களுக்கு இலகுவாக புரிஞ்சு கொள்ள இயலும். சரி, சி வருமா வராதா? வரும் சார். சி வரும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலா எங்களுக்கு அங்கனைக்குல கிளியரா விளங்குது. அப்ப சி ஓகே. அதே மாதிரிக்கே டி எத்தனை பேர் சொல்றீங்க டி வரும், எத்தனை பேர் வராது? வரும் சார். டி வரும் சார். டி வரும். சரியா? டி வரும். அந்த ஏபிசிங்கிற முக்கோணி அப்படியே நிலையாக வைத்துக்கொண்டு இந்த சிடிஇ அப்படிங்கிற இந்த முக்கோணிய நீங்க அதை திருப்பி வச்சீங்கன்னா இந்த பிங்கிற இடத்துல இந்த இ வரும்பொழுது இந்த ஏங்கிற இடத்துல இந்த டி வந்துடும். அப்ப இங்க பொருந்துகை அடையும். சரியா? பொருந்துகை அடையும். சரியா? அப்ப இந்த சிங்கிறது வரும், டிங்கிறது வரும். இ ஈய பாருங்க, குயிக்கா பார்த்துட்டு போயிடும் டக் டக் டக்னு. இது பொது பக்கம், இது வந்து பொது பக்கம். அப்ப அது எங்களுக்கு பக்கத்துல எங்களுக்கு சிக்கல் இல்லை. அதே மாதிரிக்கே இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். அதே மாதிரிக்கே இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். சமன் தானே? ஆம் சார்.
சமன். அப்ப பொருந்துகை அடையுமா அடையாதா? பொருந்துகை அடையும். அடையும் சார். பொருந்துகை அடையும். அப்ப ஈயும் ஓகே. அதே மாதிரி எஃப் ஒருங்கிசையும் சார். எஃப்பும் வரும். சரியா, எஃப்பும் அங்க வரும். சரியா, மகன் நான் சரி போட்டு கொண்டு போறேன். இதுல உள்ள ஆன்சர் தேவையாண்டா அப்ப தரலாம், எனக்கு தந்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் தந்து கொண்டு போகலாம். சரியா, ஆன்சர் தர இயலும். அடுத்து ஜி பாருங்க. ஜி பிஆருங்கிற பக்கம் டிங்கிற பக்கமும் சமன்னு சொல்லியிருக்காரு. வரும் என்ன? ஓம் சார். ஓம். அது வரும். ஜியும் ஓகே. அடுத்து H ஒருங்கிசையாது சார். H வராது. ஏன்னா H வந்து அந்த சமன்னு சொல்லியிருக்க துண்டு வந்து அது எங்களுக்கு வெளிப்படை உண்மையா தான் அங்க தந்திருக்கான். வெளிப்படை உண்மையா தான் தந்திருக்காரு. அது வந்து எங்களுக்கு வெளிப்படை உண்மையா தான் தந்திருக்காரு. கோணங்கள் ரெண்டும் ஓகே. கோணங்கள் ரெண்டும் ஓகே. சரியா, இந்த எம்சிங்கிறது வந்து பொதுவான பக்கம். இந்த எம்சிங்கிறது வந்து பொதுவான ஒரு அளவு துண்டு அப்படின்னு சொல்லி எடுத்தா இந்த எம்சியோட இந்த பிஎம்ங்கிற பகுதியையும், சரியா, அதே நேரத்தில் இந்த எம்சியோட இந்த பக்கம் இந்த சிஎன்கிறதையும் கூட்டுனா அது ரெண்டும் சமனாகும். அப்ப இந்த எய்ச்சுங்கிற கேள்வியில வந்து கொஞ்சம் வேலை கூட இருக்குது. ஆனா அதுவும் ஒருங்கி செய்யும். சரியா, எய்ச்சுங்கிறது ஒருங்கி செய்யும். வெளிப்படை உண்மை கிரேட் 9ல வெளிப்படை உண்மை அப்படிங்கிற அந்த பகுதியை வைத்து அதை ஒருங்கி செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதை காட்ட முடியும். இதுல எங்கிட்ட நல்ல கேள்விகள் இருக்குது. சரியா, இதுல நல்ல கேள்விகள் இருக்குது. இதுல ஒரு கேள்வியை விளங்கப்படுத்திட்டு போறேன். எல்லா கேள்வியும் செய்யறதுக்கு எனக்கு டைம் காணாது. சரியா, ஒரு கேள்வி எனக்கு பார்க்கலாம். எது 3வது செய்வோமா 4வது செய்வோமா? இங்கால 5 6 இருக்குது. எது செய்வோம்? சார் 6. 6வது கேள்வியா? சார் 5வது. சரி சரி, குயிக்கா பார்ப்போம். அந்த 5வது கேள்வின்னு சொன்னனால 5வது கேள்விக்கு விளக்கம் தாரேன். முக்கோணி ஏபிசியில், சரியா, ஏபிசிங்கிற கோணம் வந்து 90 பாகை. இந்த பெரிய முக்கோணி இந்த இடத்துல 90 பாகை. அப்ப இது 90 பாகையா இருந்தா இந்த ரெண்டு பக்கங்களும் சமனா இருந்தா இந்த கோணம் எத்தனை பாகை? எத்தனை பாகை? 45. 45 பாகை. காரணம் 180 அப்படிங்கிறதா 3 கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு வைத்துக்கொண்டு இந்த ரெண்டையும் சொல்லல. ஏன்னா இது இருசம பக்க முக்கோணம் தானே. அப்ப இதுவும் 45 இதுவும் 45. ஓகே. இப்ப அடுத்து உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணி ஏஎஃப்ஜி இந்த முக்கோணியும் முக்கோணி பிசிஇ அது ரெண்டும் ஒருங்கி செய்யும் அப்படின்னு சொல்லி நிறுவலாம். ரெண்டும் ஒருங்கி செய்யும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். சமன் தானே. ஒன்னாவது தரவு. சரியா மகள்? ஓம் சார். சரி, அடுத்து எங்களுக்கு தான் இங்கனைக்குல கோணம் தந்திருக்காரு. இந்த 2வது தரவு இங்கனைக்குல இதுவும் சமன், இங்கனைக்குல இதுவும் சமன். 2வது தரவு இருக்குது. அதே மாதிரி இந்த இங்கனைக்குல 3வது தரவு இருக்குது. இந்த 3வது தரவு புக்ல பென்சில்ல போடனா போட்டுக்கொள்ளுங்க. அப்ப 5வது கேள்வி லேசு. 5வது கேள்வி கஷ்டம் இல்லை. 5வது கேள்வி செம்ம ஈஸி.
சரியா? சரி, ஆறாவது கேள்வி. நாட்பக்கல் ஏபிசிடியில் கோணம் ஏ அதே மாதிரி கோணம் சி 90 பாகை ஆகும். பிடியினால் ஏடிசியும் ஏபிசியும் இருசம கூறிடுகின்றன. முக்கோணி ஏபிடி ஒருங்கிசைவு முக்கோணி சிபிடி அப்படின்னு நிறுவலாம். சார் சும்மா நான் ஒரு நாட்பக்கல போடுறேன். இப்படி வரைஞ்சிருக்கிறேன். இங்க எதுவுமே சமன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப இதுல ஏ பி சி டி இப்படி போட்டாச்சு. அதுல ஏயும் சியும் 90 பாகையாம். அப்ப இதுவும் 90 இதுவும் 90. சரியா? சரியா மகன்? சரியா மகள்? சரி, இப்ப இந்த பி இந்த இருக்குது, பி இந்த இருக்குது, டி இந்த இதனால இந்த பி இந்த டி இதனால இப்படி இந்த கோணம் இருசம கூறிடப்படுதாம். அப்ப இருசம கூறிட்டா இதுவும் இதுவும் சமன். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். சமன் தானே மகள்? சமனா இல்லையா? சமன் சார். சமன் தானே. இதுவும் சமன் தானே. ஏன்னா இருசம குறியீடுன்னு சொல்லிட்டாரு தானே அவரு. இருசம குறியீடு அப்படின்னு சொல்லி அவர் இதுல எங்களுக்கு டிரெக்டாவே தந்துட்டார். அப்ப இந்த டிங்கிற இந்த இது வந்து பொதுவான பக்கம். இந்த பொதுவான பக்கம் இந்த கோணத்தை 2ஆ பிரிக்குதாம். சமனா 2ஆ பிரிக்குதாம். அதே மாதிரி இங்கனக்குள்ள இந்த இது வந்து இதை சமனா பிரிக்குதாம். சரிதானே? சொல்லுங்க. ஓகே சார். சார், இப்ப நாட்பக்கல் ஏபிசிடியில் எங்களுக்கு இந்த பக்கம் பொதுவான பக்கம் ஒரு தரவு, இந்த கோணம் 90 இந்த கோணமும் 90. ஆல்ரெடி எங்ககிட்ட அந்த இது இருக்குது. சரியா? இது ரெண்டும் தரவு. அதே மாதிரி இது இருசம இந்த கோணம் இந்த இது வந்து இது ரெண்டும் இருசம கூடுதுன்னா இதுவும் 90 இதுவும் 90 இருந்தா நிச்சயமா இது ரெண்டும் 90 தானே. ஓம் சார். 90 தானே. நாட்பக்கல்னு தான் சொல்லிட்டானே. அப்ப இது ரெண்டும் 90 இருந்தா இது 90 இருந்தா கட்டாயம் இங்கிட்டு உள்ள இதுவும் 90 தான் இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இங்கிட்டு இது 90 இருந்தா இதுவும் கட்டாயம் 90 தான். அப்பதானே எனக்குல பூர்த்தி ஆகும். இல்லாட்டி பூர்த்தி ஆகாது. ஆகவே இந்த முக்கோணி ஏபிடி ஒருங்கிசைவு முக்கோணி சிபிடி என நிரூகன்னு சொல்லியிருக்காரு. கீழே டக்குன்னு எழுதி விடுறேன். சரியா? முதலாவது பிஏடி பிஏடி சமன் இது பிசிடி பிசிடி ஒரு கோணம் சமன். இந்த கோணங்கள் சமனாக காணப்படும். அடுத்து பிடிசி இந்த கோணத்தை எடுத்திருக்கேன். பிடிசி அதுக்கு வந்து ஏபிடி ஏபிடி சமனாக காணப்படும். அடுத்தது பிடியும் பிடியும் சமன். பொது பக்கம். இதன் அடிப்படையில இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். சரியா? ஓம் சார். சார், அப்ப அவருக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல. சதுரத்தை கம்பேர் பண்ணி தான் அன்னைக்குல தந்திருக்காரு அவர். சதுரத்தை வைத்துக் கொண்டு சதுரமா இருந்தாலும் செய்யலாம், சாய் சதுரமா இருந்தாலும் செய்யலாம், செவ்வகமா இருந்தாலும் செய்யலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஓகே சார். அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க.
சரி, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே போயிடுவோம். தயவு செய்து லெஃப்ட் 9 பேர் 8 பேர் இருக்கீங்க. வளமையா வாராக்கள் இன்னைக்கு லெஃப்ட் ஆயிட்டாங்களோ தெரியல. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே போயிடுவோம். சரியா, போட்டுக்கொள்ளுங்க. 3வது சந்தர்ப்பம். 3 பக்கங்களும் பக்கம் பக்கம் பக்கம், சும்மா ஷோட்டா போட்டா போதும். பக்கம் 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 அப்படின்னு சொல்லி போட்டா போதும். இந்த முக்கோணிகளோட ஒருங்கிசைவுலே இதுதான் இலகுவான ஒருங்கிசைவு சந்தர்ப்பம். செம்ம ஈஸி. 3 பக்கங்களும் மட்டும்தான் இங்க காணப்படும். ஆனா இதுல கேள்வி வாரது குறைவு. இதுல கேள்வி வாரது மிகவும் குறைவு. போட்டீங்களா? சரி, ஓம் நேரடியா முதலாவது உதாரணத்துக்கு போவோம். நேரடியா முதலாவது உதாரணத்துக்கு சரி, பெரிய கஷ்டம் ஒன்று இல்ல. சரியா, முதலாவது உதாரணம் இன்னைக்குல இருந்து நோட் பண்ணுங்க. XYZ, DEF என்னும் முக்கோணி சோடி மேற்குறித்த சந்தர்ப்பத்திற்கேற்ற ஒருங்கி செய்யும் விதத்தை பின்வருமாறு காட்டலாம். XYZ, DEF என்னும் முக்கோணி சோடி மேற்குறித்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ஒருங்கு செய்யும் விதத்தை பின்வருமாறு காட்டலாம். அப்ப இங்க எங்களுக்கு அந்த விளக்கம் தாரதுக்காக வேண்டி இப்படி சின்ன கோடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று சின்ன கோடுகள் பயன்படுத்தலாம், ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தலாம், அப்படி இல்லாட்டி சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் அளவிடைகள் பயன்படுத்தலாம். இந்த 3 விஷயங்கள் தான் இதுல வரும். இந்த சின்ன கோடுகளை வச்சுக்கிட்டு சமன்னு சொல்லியிருப்பாரு, ஆங்கில எழுத்துக்களை வச்சுக்கிட்டு சமன்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸ் போட்டிருப்பாங்க, ஏ போட்டிருப்பாங்க, ஒய் போட்டிருப்பாங்க, ஆர் போட்டிருப்பாங்க. அப்படி சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துவார், ஆங்கில சிறிய எழுத்துக்கள். இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இருந்தா இங்கனைக்கையும் எக்ஸ் இருக்கும், இங்க ஒய் இருந்தா இங்கேயும் ஒய் இருக்கும், இங்கன ஜெட் இருந்தா இங்கேயும் ஜெட் இருக்கும். அதுதான் அந்த கதை. அப்ப இந்த மாதிரி தந்திருந்தாலும் சமன் தான். சரியா மகன்? சரியா மகள்? அப்ப இது செம்ம ஈஸி. அப்ப அதுல எங்களுக்கு பார்க்கும் பொழுதே அந்த ஒரு சிறிய கோடு காணப்படுறது XYயும் DFும், 2 கோடுகள் காணப்படுறது YZும் EFும், 3 சிறிய கோடுகள் XZ, அதே மாதிரிக்கு DE அப்படி ED, 2 பக்கமும் எங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப 3மே தரப்பட்டிருக்குது. ஆகவே இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். பக்கம் 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 என்ற சந்தர்ப்பத்தின் கீழே ஒருங்கி செய்யும். சரியா? ஓகே சார். ஆகவும் இலகுவான சந்தர்ப்பம் இதுதான். ஆகவும் இலகுவான சந்தர்ப்பம் இதுதான். சரி, எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகேயா. சரி, இத பாருங்க. இப்ப இதுல 2 பக்கங்கள் நேரடியா தந்திருக்காரு. இதையும் இதையும் தந்திருக்காரு, இதையும் இதையும் தந்திருக்காரு. அப்படித்தானே மகன்? அப்படித்தானே மகள்?
இன்னொரு பக்கமும் எங்களுக்கு தந்திருக்காரு. ஆனா அது எங்களுக்கு தரவு தரல. அது என்ன பக்கம்? பொது பொது பக்கம். என்ன பக்கம் அது? பொது பக்கம். அப்படிங்கிறத நாங்க மறந்துடக்கூடாது. அப்ப இது ரெண்டுக்குமே பொதுவான பக்கம்னால அப்ப இந்த பக்கத்தை நாங்க மறந்துடக்கூடாது. இதுதான் இங்க இருக்கிற மெயின். ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்றை ஒன்று ஒருங்கி செய்யும். எந்த சந்தர்ப்பத்தின் கீழே ஒருங்கி செய்யும்? பக்கம் 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 பக்கம். பக்கம் பக்கம் சரி. அப்ப இது நீங்க இது செம்ம ஈஸி. அதனால இத இடத்தை விட்டுக்கொள்ளுங்க, இதை நோட் பண்ணி கொள்றதுக்கு. சரியா? இந்த இடத்தை விட்டுக்கொள்ளுங்க, இதை நோட் பண்ணி கொள்றதுக்கு. நேரடியா இதை கொஞ்சம் பார்ப்போம். இதை கொஞ்சம் பார்த்தோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் தானே. தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப ஒருங்கிசைவை காட்டுவதற்கு பக்கம் பக்கம் சந்தர்ப்பத்தை பின்வரும் இம்முக்கோணி சோடிகளுக்கு பிரயோகிக்கலாம் என துணிக. அத்தகைய முக்கோணி சோடிகள் ஒருங்கி செய்கின்றன என நிறுவி சமமாக உள்ள ஒத்த உறுப்புகளையும் எழுதுக. சரி, இப்ப இங்க முதலாவது 8 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் 8 சென்டிமீட்டர் இருக்குது. 7 சென்டிமீட்டர், இங்கேயும் 7 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர். ஒருங்கி செய்யுமா? ஓம் சார். ஆனா படத்தை பார்க்கல ஒருங்கி செய்யாது போலயே. சரி, படத்தை பார்க்கும்போது ஒரு மிஸ் செய்யாது. ஒருங்கி செய்யாது. தரவுகள் ஓகே, ஆனா படத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்யாது போல, அது ஒருங்கி செய்யாது போல. சரி, சில நேரத்துல நான் இது இதை க்ராப் பண்ணி இழுத்து வச்சிருக்கிறேன். சரியா? அதை சொல்றதுக்காக வேண்டித்தான் நான் அப்படி ஒரு கருத்தை இன்னைக்குல கொண்டு வந்தேன். அதனால உங்களோட புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீட்டா தந்திருப்பான். உங்களோட புக்கை வச்சுதான் நீங்க பாத்துக்கிறோம். சரியா? நான் என் பிரசன்டேஷனையும் பக்கத்துல புக்கையும் வச்சுக்கிட்டு தான் பேசி கொண்டிருக்கேன். அப்ப ஏ ஒருங்கி செய்யும். சரியா? அதே மாதிரிக்கே பி ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்யும். ஏயும் ஒருங்கி செய்யும், பியும் ஒருங்கி செய்யும். பக்கம் 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 தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அப்ப அதை நீங்க பார்த்து கொள்ளணும். சரி, இப்ப இந்த 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி. ஒரு மாணவன் கோணம் ஏபிசியை இருசம கூறிடுவதற்கு புள்ளி பியை மையமாக தெரிந்தெடுத்து வில் பிக்யூவை வரைகின்றான். அவ்வுருவில் ஏபி பிசி ஆகியவற்றை முறையே பியிலும் கியூவிலும் இடைவெட்டுகின்றான். சரியா? அப்படி இடைவெட்டிருக்காரு. அப்ப இங்க ரெண்டு முக்கோணிகள் உருவாகும் தானே? சொல்லுங்க. ரெண்டு முக்கோணிகள் இங்க உருவாகுமா உருவாகாதா? உருவாகும். அத பாருங்க, பி சரியா, பி கியூ ஆர், அதே நேரத்துல பிபிஆர். இந்த ரெண்டு முக்கோணிகள் அங்க உருவாகுது. அந்த டொட் லைன்ல காமிச்சிருக்காரு. பி கமா கியூ ஆகியவற்றிலிருந்து சமமாக உள்ள இரு விட்கள் ஆறில் இடைவெட்டுகின்றன. பி சரியா, பிபிஆர் சமன் கியூபிஆர். பிபிஆர், பி இந்த இருக்குது, பிங்கிற இது பி, இந்த இருக்குது பி, இந்த இருக்குது ஆர். இந்த கோணமும் கியூபிஆர் இந்த கோணமும் சமன் அப்படின்னு காட்டவும். விஷயத்துக்கு போவோமா? சொல்லுங்க மகன். ஓகே சார். சார், கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு மாணவன் கோணம் ஏபிசியை இருசம கூறிடுவதற்கு புள்ளி பியை மையமாக தெரிந்தெடுத்து வில் பிக்யூ, அப்ப புள்ளி பி இது பியா இருந்தா இந்த ரெண்டு பக்கங்களும் கட்டாயம் என்னவாயிருக்கும்? இது பி மையம். அப்ப இது மையமாயிருந்தா இந்த ரெண்டு பக்கங்கள் என்ன? சமன் தான். என்னது மையமாயிருந்தா என்னவாயிருக்கும்? ஆரை. அது என்னவாயிருக்கும்? ஆரையாயிருக்கும். இதுல யாருக்காவது சிக்கல் இருக்கா? இல். சரி, அது கிளியர் தானே. அடுத்து ரெண்டு முக்கோணிலையுமே இந்த பிஆருங்கிற இந்த பக்கம் ஏற்றுக்கொள்றீங்களா?
அப்ப ரெண்டு பக்கம் முக்கோணிக்கும் அந்த ஒரே பக்கம் வந்தா அது என்ன பக்கம்? பொது பக்கம். பொது பக்கம். ரெண்டுக்குமே வந்தா அது என்ன பக்கம்னு சொல்லுவாங்க? பொது பக்கம். பொது பக்கம். அப்ப அது பொது கிளியர் தானே? பக்கம். அது கிளியர் சார். அடுத்து அந்த பிஆரும் அடுத்தது அந்த அந்த கியூஆரும் சமன். எதை வச்சுக்கிட்டா அது ரெண்டும் சமன்னு சொல்லுவீங்க? டக்குன்னு சொல்லுங்க. அது ரெண்டையும் எதை வச்சுக்கிட்டா அது ரெண்டையும் சமன் சமன் சமன்னு சொல்லலாம்? மூணாவது கேள்வி முக்கோணி PBR முக்கோணி QBR இல் PBயும் BQவும் சமன் R. அதே மாதிரிக்கு BR சமன் BR பொது பக்கம். அங்கால PR சமன் QR. அது ஏன் சமன்? சமதூரத்துல அசையும் ஒழுக்கு. விளைஞ்சா சமதூரத்துல அசைகிற ஒழுக்கு. ஏன்னா வட்டாரிய மாத்தாம தானே எடுத்திருக்குது. சொல்லுங்க மயன். வட்டாரிய மாத்தாம தான் அன்னைக்குள்ள எடுத்திருக்காரு. அப்ப வட்டாரிய மாத்தாம எடுத்தா கட்டாயம் அது ரெண்டும் எப்படி இருக்கும்? சமதூரத்துல அசைகிற ரெண்டு புள்ளிகளாக இருக்கும். ஆகவே முக்கோணி PBRம் முக்கோணி QBRம் ஒருங்கி செய்யும். அப்படி இது ஒருங்கி செய்தா அதோட மத்த எல்லா உறுப்புகளும் கட்டாயம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சமனாக இருக்கும். சரியா? அதனால PBR கோணம் PBR சமன் கோணம் QBR ஆகும். சரியா? ஆம் சார். சரி. அடுத்து 4வது கேள்வி செம்ம ஈஸியான கேள்வி. 4வது கேள்வி கஷ்டமே இல்லை. 4வது கேள்வியை நிறுவனா அதை செய்யறனா எப்படி செய்யலாம்னு சொல்லுவோம். சின்ன விளக்கம் தக்குன்னு சொல்லுவோம் பாபம். ரெண்டு தரவுகள் நேரடியா இருக்குதானே? ஆம் சார். இந்த பாருங்க. இந்த லெக்கல சின்ன கோடு, இங்கனைக்குலயும் சின்ன கோடு, இந்த லெக்கல பெரிய கோடு, இங்கனைக்குலயும் டபுள் 2 லைன் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு பக்கங்களும் சமன். அப்ப இது என்ன பக்கம்? பொது பக்கம். பொது பக்கம். ஆகவே அந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமா ஒருங்கி செய்யாதா? ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்யும். அப்படி ஒருங்கி செய்யுமா இருந்தா அதண்ட ஏனைய உறுப்புகளும் கட்டாயம் எப்படி காணப்படும்? சமனா காணப்படும். சமனாக காணப்படும். அப்ப இந்த முதலாவது கேள்வியும் ஈஸி, இந்த 2வது கேள்வியும் ஈஸி. ஓகே ஓகே சார். சரி. இப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் அப்படியா இருந்தா இந்த ரெண்டு கோணங்களும் என்ன கோணங்களா இருக்கும்? சமனா இருக்கும். சமனாதான் இருக்கும். ஒன்று அந்த விட்ட ரெண்டு ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப அந்த ரெண்டு கோணங்களும் ஒன்று விட்ட கோணங்களா இருந்தா அப்ப SRம் PQவும் எப்படி இருக்கும்?
அந்த எஸ்ஆருங்கிற நேர்கோடும் அந்த பிக்யூங்கிற நேர்கோடும் அதோட பண்பை சொல்லுங்க. ரெண்டு ஒன்றுவிட்ட கோணங்கள் உருவாகுமா இருந்தா அந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கு விசேட பெயர் உண்டு. சமாந்திர கோடுகள். சமாந்தரம். ஏன்னா எப்ப ரெண்டு நேர்கோடுகள் சமனாயிருந்தா ஒத்த கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்கள் நேய கோணங்கள் உருவாகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் தானே. ஆம் அப்ப அதையே மத்த பக்கமும் சொல்லலாம் தானே மகள். ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒத்த கோணங்கள் நேய கோணங்கள் அந்த பருமன்கள் சமனாகவும் நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 இருந்தா அந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கு என்ன பெயர் சொல்ல முடியும்? சமாந்திர கோடு. சமாந்தரம்னு சொல்ல இயலும் தானே. ரெண்டு பக்கமும் எங்களுக்கு யோசிக்கலாம் தானே. எங்களுக்கு ரெண்டு பக்கமும் யோசிக்க முடியும். சரியா? அப்ப அது நீங்க விலையும் கொள்ளணும். சரியா? இப்ப இப்படி சொல்லுவோம். சரியா? கணேஷ் என்பவரோட மகன் வந்து சுரேஷா இருந்தா சுரேஷ் என்பவரின் அப்பா கணேஷ்னு சொல்ல இயலாதா? சொல்ல சொல்லலாம் தானே. ரெண்டும் ஒரே தகவல் ஒரே கருத்து தானே சொல்லுது. ஆம். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? ரெண்டு நேர்கோடுகள் சமாந்தரமா இருக்கும் பொழுது ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒத்த கோணங்கள் பருமன்ல சமனா காணப்படுமா இருந்தா அந்த ஒன்றுவிட்ட கோணங்களும் ஒத்த கோணங்களும் பருமனில் சமனாக காணப்படும் பொழுது அந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமாக இருக்கும் அப்படின்னு இன்டிரெக்டாவும் எங்களுக்கு சொல்ல முடியும். விளங்கிச்சா? டிரெக்ட் இன்டிரெக்ட் அது அந்த ஆங்கிலத்துல படிப்பீங்க. சரியா? அந்த பெசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப அதுகெல்லாம் நீங்க படிப்பீங்க. அது நேரடியா சொல்றது மறைமுகமா சொல்றது. அப்ப அந்த மாதிரி. அப்ப இந்த 4வது கேள்வி அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. அப்ப அதுல நான் இன்னைக்கு இந்த பாடத்தை எப்படியாச்சும் பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். இதுல இன்னும் ஒரே ஒரு சின்ன செக்ஷன் ஒன்று மட்டும் இருக்குது. சரியா? அதை அடுத்த கிளாஸ்ல பார்த்துருவோம். சரியா? சரி. இப்ப இதோட முடிக்கிறேன். ஓகே சார். அப்ப அடுத்த செம்பக்கம் பக்கம் அந்த சந்தர்ப்பம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டோம்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சிடலாம். அதுக்காகட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடா போவேன். சரியா? அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Thank you, sir. Bye, sir. Good night. சார் குட் Thank நைட். you, sir. Bye. Good night, sir. ஓகே.